ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அல்வா செய்ய போகிறோம். அதுவும் பப்பாளி பழத்தை வச்சு அல்வா எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பழுத்த பப்பாளி எடுத்துக்கிறேன். நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோடைய தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மேலே உள்ள அந்த தண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து பப்பாளி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி எடுத்த பப்பாளியும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பப்பாளி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். என்னதான் இதில் ஸ்வீட்னஸ் இருந்தாலும் இதில் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை இருக்கும். அது போக வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவில் கட்டி கட்டியாக ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பப்பாளி கூட வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பப்பாளி வந்து இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சுகர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் சேர்க்கலை. பப்பாளியில் உள்ள கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்துருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பேனில் வந்து ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான அதே சமயம் டேஸ்டியான பப்பாளி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.